Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வேஸ்டா இருந்த பல்ப் யூஸ் பண்ணி தான் ஒரு கிராஃப்ட் ஐடியா பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பல்ப் எடுத்துட்டு அதுக்கு மேலே இருக்கிறத வந்து இந்த மாதிரி தனியா கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு அப்புறம் ஒரு கார்ட்போர்ட் எடுத்துட்டு அதை ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ரவுண்டா இந்த மாதிரி சைஸ்ல. அதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா இருக்கிற ஜூட் ரோப் இருந்துச்சு. சோ அதை வச்சு கவர் பண்ணிக்கலாம். அதை வச்சு அப்படியே வந்து சுத்தி கவர் பண்ணிட்டே வாங்க. ஹார்ட் க்ளூ போட்டு அப்படியே ஒட்டி கவர் பண்ணிக்கலாம். இப்போ கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பல்புக்கு வந்து நம்ம பெயிண்ட் அடிக்க போறோம். ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க்கான பிங்க் கலர் ரெட் பண்ணிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். ரெட் இப்போதைக்கு எங்கிட்ட இல்லைன்றதுனால டார்க் பிங்க் இருந்துச்சு. ஸோ அந்த கலர் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பெயிண்ட்லலாம் பண்ணிங்கன்னா அவ்வளோவா அது ஒட்டாது அந்த பல்பில். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி இப்படி வந்துட்டு தொட்டு தொட்டு எடுத்திங்கன்னா அழகாக பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes காய வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு கொஞ்சம் வேலை இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் பண்ணி நம்ம காய வச்சாச்சு. அடுத்தது வந்து எல்லோ அண்ட் ஒயிட் கலர் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த 2 கலரையும் வச்சு மேலே சிம்பிளாக ஒரு ஒர்க் பண்ண போகிறோம். என்னென்னா ஃபஸ்ட்டு எல்லோ கலரை வச்சு அங்கங்கே ட்ராப்ஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன புள்ளி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி கேப்ஸ் விட்டு விட்டு இந்த மாதிரி புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ வச்சதுக்கப்புறம் அடுத்தது வந்து அதே பட்ச திருப்பி ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலரை வந்து அந்த புள்ளி வச்சுருக்கோம்ல அதை சுற்றி சின்ன சின்ன புள்ளியாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். குட்டி குட்டியாக இந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே வந்து சுற்றி சுற்றி வச்சு விட்டுட்டு வாங்க. இதே மாதிரி நம்ம அந்த பல்ப் ஃபுல்லாக நம்ம எங்கெல்லாம் ட்ராப்ஸ் வச்சுருக்கோமோ அது ஃபுல்லாக பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதையும் வந்து ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுவுமே வந்துட்டு ஒரு 5 minutes வந்து நல்லா காயட்டும். ஓகேவா? இப்போ நாங்கள் அதையுமே காய வச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பல்புக்கு வெளி சைடு கொஞ்சம் இடம் இருக்குல்ல அந்த ஏரியாவையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஜூட் ரோப் வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஸோ பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த கீழே வச்சுருக்க கார்ட்போர்ட்லேயும் நம்ம ஜூட் ரோப் தானே ஒட்டியிருக்கோம். ஸோ அதனால் அதுக்கு மேட்சிங்காக இதுலேயும் கொஞ்சம் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கிராஃப்ட் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். வெரி சிம்பிள் இந்த கிராஃப்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்டில் ரெடி பண்ணோம்ல அதில் சென்டராக இப்படி ஹார்ட் க்ளூ அப்ளை போட்டுவிட்டு இந்த மாதிரி பல்பை வந்து சென்டராக இப்படி கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி ஒட்டிடணும். இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். அதுக்குள்ளே கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருந்தனால வச்சுருக்கோம். சிம்பிளாக க்யூட்டாக ஒரு டெக்கர் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த க்ளேயில் வந்து மிரர் மேக் ஓவர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலனாலும் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை 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 பை.